பார்க்குற டாபிக் வந்து டைஸ். சரியா? டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பகடைன்னு சொல்லுவோம். இதோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னா கனசதுர வடிவம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா கனசதுர வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? இந்த கனசதுரம் அப்படின்னாவே அதுக்கு மொத்த பக்கங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 பக்கங்கள் இருக்கும். சரிங்களா? நமக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கங்கள் இருக்கும். டாப்பில் 1 பாட்டமில் 1 இருக்கும். மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். நம்ம மொத்த பக்கங்கள் எத்தனை? 6. சரிங்களா? பக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்துக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா எதிர்பக்கம். ஒரு பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன? எதிர்பக்கம். சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஒன்று அடுத்துள்ள பக்கம் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா எதிர்பக்கம். சரிங்களா? ரொம்ப பேசிக்காக கேட்கணும் அப்படின்னா எதிர்பக்கம் கேட்கலாம், இல்லைன்னா அடுத்துள்ள பக்கம் கேட்கலாம். சரிங்களா? இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டைப்ஸ்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் 3, 6, 2 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து 6இன் அடுத்துள்ள பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 6இன் அடுத்துள்ள பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு விஷுவலாக வருது எத்தனை நம்பர்ஸு? 3 நம்பர்ஸ். ஓகேவா? 1 6 3 2. ஓகேவா? 6 3 2. ஓகேவா? இப்போ என்ன எதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க? 6 வச்சு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்துள்ள பக்கம் எது? 3 2. ஓகேவா? ஒரு 6 வச்சு கேட்கும்போது 2 நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்கும். எதிர்பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்ச 2 அடுத்துள்ள பக்கத்தை நம்ம எழுதிக்கலாம். என்னென்ன அப்படின்னா 3 2. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா 3 2. ஓகேவா? இப்போ 2 நம்பர் எழுதிட்டோம். சரிங்களா? இன்னும் வேற ஏதாவது இருக்கானா? இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா எத்தனை பக்கங்கள் மொத்தம்? 6 பக்கங்கள். 6 பக்கங்களில் ஒரு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் 2 அடுத்துள்ள பக்கம் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா எதிர்பக்கம் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். இப்போ மீதி எத்தனை இருக்கும்? 4 அடுத்துள்ள பக்கங்கள். சரிங்களா? இப்போ அதில் 2 எழுதிட்டோம். மீதி 2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓகேவா, இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? 3 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? 2 இருக்கா? 2 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? எந்த நம்பரால் கூட்டினா நமக்கு 7 கிடைக்குதோ அதுதான் கண்டிப்பாக அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன இருக்குங்க? 3 இருக்கு. ஓகேவா? 3 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும்? 4. எதை கூட்டினா கிடைக்கும்? 4 கூட்டினா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும்? 5. ஓகேவா? இப்போ அடுத்துள்ள பக்கங்கள் வந்து நம்ம 4 பக்கங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்துள்ள பக்கம் மொத்தம் எத்தனை இருக்கும்? 4. அந்த 4 நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷனில் இதை பார்த்து நம்ம டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ எதிர்பக்கம்னு பார்க்க போனால் எதிர்பக்கத்தில் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். எதிர்பக்கத்தில் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா? இந்த அடுத்துள்ள பக்கத்தில் எது இல்லையோ அதுதான் கண்டிப்பாக என்னவா இருக்கும்? எதிர்பக்கமாக இருக்கும். சரிங்களா? என்ன இல்லை? 3 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. அவங்க கொஸ்டினா என்ன கேட்டிருக்காங்க? 6 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 நம்பரையும் தவிர்த்து வேற ஒரு நம்பர் இருக்கு. ஆமாவா? அது என்ன நம்பர்? 1. அப்போ இதோட எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? 1. ஓகேவா? ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 1 2 3ன்னு சொல்லி 3 ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 2ஓட அடுத்துள்ள பக்கம் கேட்குறாங்க, எதிர்பக்கம் கேட்குறாங்க. சரியா? 2ஓட அடுத்துள்ள பக்கம் கேட்குறாங்க, 2ஓட எதிர்பக்கம் கேட்குறாங்க. கொள்ளமா? ஓகே. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 2இன் அடுத்துள்ள பக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ணுக்கு ஏற்கனவே 2 நம்பர் தெரியுது. 1 தெரியுது, 3 தெரியுது. சரிங்களா? அப்போ இதை என்னென்னு எழுதிக்கலாம்? அடுத்துள்ள பக்கத்தில் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும்? 6. எதை கூட்டினா 7 கிடைக்கும்? 6. 3 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும்? 4. அப்போ 1, 3, 6, 4ங்கிறது அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். சரியா? அப்போ எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் இல்லாத நம்பர் என்னவோ அதுதான் எதிர்பக்கம். ஓகேவா? இதில் இல்லாத நம்பர் எது? 1 2 தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 3 6 4. எது இல்லை? 5 இல்லை. ஓகே. அப்போ இதோட எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஒரு டைப் வந்து முற்றிலும் வேறுபட்டிருது.
வேறுபட்டிருப்பது. சரிங்களா, முற்றிலும் வேறுபட்டிருப்பதை இப்போ பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்க 2 டைஸ் கொடுத்துட்டாங்க. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டைஸ் மட்டும் போட்டோம். ஓகேவா, இந்த முற்றிலும் வேறுபட்டிருப்பதுன்னா ஒரு டைஸ்க்கும் இன்னொரு டைஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு டைஸ்க்கும் இன்னொரு டைஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. அதுதான் முற்றிலும் வேறுபட்டிருப்பது. சரிங்களா, இதில் பாருங்க 1 2 3 இருக்கு. ஓகேவா, இதில் 6 4 5 இருக்கு. சரிங்களா, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த நம்பராக சேமாக வருதா? எதுவுமே வரல. சரிங்களா, இப்போ இதை வச்சு கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 எதிர்பக்கம் காண்க, 3 எதிர்பக்கம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன நம்பருக்கு கொஸ்டின் கேட்குறாங்களோ ஓகேவா, அதோட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும்னு பார்ப்போம். சரிங்களா, இப்போ பாருங்க இந்த 2 டைஸுமே முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது. சரிங்களா, அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 5 எதிர்பக்கம் கேட்குறாங்க. 5 கூட எதை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும் அப்படின்னா 2 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். சரியா, அப்போ 5 எதிர்பக்கம் என்னவா தான் இருக்கும்? 7. ஓகேவா, அப்போ இதுக்கு என்ன வரும்? 3 எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? 4. 3 எதிர்பக்கம் 4 தான் இருக்கும். சரிங்களா, இது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்க்க போனோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் ஒத்திருப்பது. ஓகேவா, 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டைஸில் ஒரே ஒரு டைஸ் மட்டும் சேமாக இருக்கும். ஒரே ஒரு டைஸ் மட்டும் சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏதேனும் ஒரு பக்கம் ஒத்திருப்பது. சரிங்களா, இதில் வந்து பாருங்கள் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 5 எதிர்